சார் சம் ஆஃப் தி கோலம். ஆனால் இது ஒரே ஆள் தான் போடுறாங்க. காலையில் ஒரு அம்மா இங்கே கூட்டி பெருக்குது, அந்த அம்மா தான் இது எல்லாத்தையும் போடுது. அப்புறம் அடை இங்கே இது ஓகே. தென் அகெயின் சார் சம் ஆஃப் தி கோலம். ஆனால் இது ஒரே ஆள் தான் போடுறாங்க. காலையில் ஒரு அம்மா இங்கே கோலம் இருக்குது, அந்த அம்மா தான் இது எல்லாத்தையும் போடுது. அப்புறம் அடை இங்கே இது ஓகே. அகெயின் சார் சம் ஆஃப் தி கம்பி கோலம். ஆனால் இது ஒரே ஆள் தான் போடுறாங்க. காலையில் ஒரு அம்மா இங்கே கூட்டி பெருக்குது, அந்த அம்மா தான் இது எல்லாத்தையும் போடுது. அப்புறம் அடை இங்கே இது ஓகே. ஸோ இது வந்து அதோட பேசிக். தென் அகெயின் இது வந்து சங்கு சார் சம் ஆஃப் தி கோலம். ஸோ இதுக்கு ஒரே ஆள் தான் போடுறாங்க. காலையில் ஒரு அம்மா இங்கே கூட்டி பெருக்குது, அந்த அம்மா தான் இது எல்லாத்தையும் போடுது. ஓகேவா? இப்போ இந்த காலத்துலனா கோலம் போடுற அளவுக்குனா ஆள் கிடையாது. எல்லாம் சோம்பேறி பேர். ஓகே, இன்னும் பொம்பளை பிள்ளைகளுக்கே அது தெரியாது. ஸோ இது வந்து அந்த காலத்தில் பிராமணர்கள் வீட்டில் முக்கியமாக ரொம்ப பழமையான செட்டியார் வீட்டிலலாம் போடுவோம். சார் சம் ஆஃப் தி கோலம் அந்த காலத்தில் இருந்த ஒரு டைப் ஆஃப். ஆனால் இது ஒரே ஆள் தான் போடுறாங்க. காலையில் ஒரு அம்மா இங்கே கூட்டி பெருக்குது, அம்மா தான் இது எல்லாத்தையும். இது கிராஃப் தியரியில் வரும். இதுக்கு செட் தியரி இருக்குன்னா சம்மந்தம் இருக்குது. ஏற்கனவே குரூப் தியரி எப்படி பேசணும் இதை பார்ப்போம். ஓகே, தென் அகெயின் இந்த கோலத்துக்கு ஒரு பைத்தான் கோடு, இதுக்கு ஒரு பைத்தான் கோடு. எல் கிராமர்னால் என்ன சார்? எல் கிராமர் வந்து கேஆஸ் தியரி அதெல்லாம் நான் பார்த்தது. ரோட்டில் வந்து கோலம் போட்டதை நான் வீடியோ எடுத்தேன். இது வந்து ChatGPT வந்து இந்த கோடை ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஆனால் இதில் வந்து அபிராமி குமரன் அப்படின்ற ஒரு ஆள் எல் சிஸ்டம் கோலம் கிராமர் அப்படின்னு இருக்கும். என்னடா சொல்ல வர? ஆமாம், பைத்தான் கோடில் நம்ம கோலம் ஜென்ரேட் பண்ணுறது எப்படி? சரி, பைத்தான் கோடில் நீ கோலம் ஜென்ரேட் பண்ணோன்னா ஆட்டோகேடில் வரைகிற மாதிரி வரைய வேண்டியதானே? என்ன சர்க்கிளு லைனு இதெல்லாம் எடுத்து? அப்படி கிடையாது. இந்த எல் சிஸ்டம்ன்றது எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃப்ராக்டல் தியரி தான். ஃப்ராக்டல்னு ஒன்று இருக்கும், அதோட தியரியில் வரும். கேஆஸ் தியரிலையும் வரும். இப்போ இந்த எல் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது இந்த விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணிடும். ஆட்டோமேட் பண்ணும்போது இப்போ கம்பி சுழி இந்த மாதிரி கோலங்கள் இருக்குது. அந்த காலத்தில் நம்ம அந்த ஜாதியை குறிப்பிட வேணாம், பட் இருந்தாலும் சொல்கிறேன், பிராமணர்கள் கம்யூனிட்டியில் அந்த இதை வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி வரைவாங்க. இப்போ இந்த கோலத்தை வந்து இந்த பைத்தான் கோடு ஜென்ரேட் பண்ணியிருக்கு. சரியா? இது வந்து கம்பி கோலம் இல்லை, சாரி சுழி கோலம். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு பைத்தான் கோடு ஜென்ரேட் ஆகிருக்கு. இதை நீ எழுதுனியானான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இதை அபிராமி குமரன்ற ஒருத்தர் வந்து எல் சிஸ்டம் பற்றி எழுதி பப்ளிஷ் பண்ணி அது பெரிய ரிசர்ச் பேப்பராக விளையாந்துருச்சு. அதை எடுத்து நான் ஜஸ்ட்டு ஃபீடு கொடுத்து கரெக்டான ப்ராம்ப்டிங் பண்ண விட்டி அந்த கோலத்தையே அது ஜெனரேட் பண்ணிருச்சு. சரியா? அப்போ உலகம் எதை நோக்கி சார் போயிட்டுருக்கு? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம எதனாலும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அபிராமி குமரன் எழுதின கோடுக்கும் நம்ம எழுதின கோடுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஆனால் அபிராமி குமரன் ஆரம்பித்து விட்ட விஷயம் இன்னமும் யூடியூப்பில் இருக்குது. எல் சிஸ்டம் கோலம் அப்படின்னு போட்டிங்கன்னா இதை ஃபாரின் யூனிவர்சிட்டியிலே பேசியிருக்காங்க. ஆமாம், இதில் நீ என்ன செஞ்சுருக்க? இதில் ஆக்சியாம் ரூல்ஸ்ன்னு இருக்குது. நம்ம ஏற்கனவே தஞ்சாவூர் கோயிலில் வந்து என்னடா குரூப் தியரிக்கும் தஞ்சாவூர் கோயிலுக்கும் இந்து மதத்துக்கும் என்னடா சம்மந்தம்? நிறையா சம்மந்தம் இருக்குது. ஆக்சியாம்ஸ்னால் வரையறுக்கப்பட்ட உண்மைகள், அதுக்குள்ளே ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறது. இப்போ சப்போஸ் வந்து நான் ஒரு பழமொழி சொல்கிறேன், எல்லா தீமையிலும் நன்மை உண்டு, எல்லா நன்மையிலும் தீமை உண்டு அப்படின்னு சொல்கிறேன்னா இதை ஆக்சியோமாக எடுத்துக்கலாம். இதுபடி தான் வாழ்க்கை முழுக்க நடக்கும். ஆனால் ரூலுன்றது ஆண் பெண்ணோட சேரணும், பெண் ஆணோட சேரணும், இது மூலிமா குழந்தை பிறக்கும், இது இயற்கையின் நீதி அப்படின்னு சொல்லி சில வரையறைகளை வந்து மதங்கள் வந்து வரையறுக்கப்பட்டு வந்திருக்கும். இது இந்த ஆக்சியம்குள்ளே உள்ளடங்கும். இப்போ இதில் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ப்ராபபிலிஸ்டிக் டைப் ஆஃப் ஜெனரேட்டர். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது ஜென்ரேட் ஆகுது, கோலம். இப்போ இந்த கோலம் வந்து கரெக்டாக டிகிரி எடுத்து ஜென்ரேட் ஆகுது. இப்போ இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் ஹைட்ரேட்டர்ஸ், நம்பர் ஆஃப் இதுன்னு கொடுத்துருக்கோம், டாட் சைஸ், லைன் சைஸ், அதை பொறுத்து தான் அந்த கோலம் வந்து ஜெனரேட் ஆகும். சரி கிறுக்குப்பையிலே, நீ கோலம் போட்டு இனிமேல் என்னடா பண்ண போகிற? ரங்கோலி போட்டியில் போய் சேரப்போறியா? இதை தான் சொல்கிறேன்.
இந்த கோடை அடிச்சுட்டு அபிராமி குமரன் இந்த கோடை வந்து யாருக்கும் கொடுக்கல, கிட்டப்லேயும் கொடுக்கல, எதுலேயும் கொடுக்கல. அவரை அடித்து வச்சு நீங்களே பார்த்து அடிச்சுக்கங்கடான்ட்டு உட்காந்துட்டார். ஆனால் இந்த எல் சிஸ்டம் கிராமரை ChatGPTக்குள்ளே கொடுத்த விட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு செஞ்சுக்கிட்டு இப்போ அடுத்த லெவலில் இந்த யோலோ வச்சு செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம்னா, அபிராமி குமரனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கோம். இன்னொன்று, அவரோட கோடுக்கும் நான் எழுதின கோடுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. சரியா? இப்போ இதை லைவில் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, லைவில் கோலம் போடுறது. இதே ஒரு கேமராவை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு புள்ளியை மட்டும் வரைஞ்சிட்டு எனக்கு இதில் கோலம் போட்டு டிசைன் கொடு. இன்னொன்று, இப்போ இருக்கிறவங்க வந்து ரங்கோலி மாதிரி தான் கோலம் போடுறாங்க. சரிங்களா? இந்த பொங்கலுக்கு, தீபாவளிக்கு 12 மணிக்கு போய் கோலம் போடுவாங்க, அவனா செயின் எடுத்துகிட்டு போயிடுவேன். ரைட்டா? இப்படி தான் உலகங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த சுழிக்கோலம், கம்பிக்கோலம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஜெனரேஷன் மறந்துருச்சு. இப்போ எங்கள் ஏரியா, நான் இருந்த ஏரியா வந்து திருப்பாலை பக்கத்தில். அந்த ஏரியா பக்கத்தில் கொஞ்சம் உச்சபரமேடு சைடு போனோம்னா உச்சப்பெரம்பு அப்படின்னு ஒரு ஏரியா. அங்கே போனோம்னா அங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து தேர்லையே இந்த மாதிரி கோலங்கள் போடுவாங்க. அப்போ அந்த லேடிக்கு வந்து எவ்வளோ பொறுமை இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? எப்படி போடுது பார்த்தீங்கன்னா, இது டர்ட்டில் கிராஃபிக்ஸ்னு வாங்க. இப்போ இருந்த இந்த 2K கிட்ஸுக்கு, 90 கிட்ஸுக்கு டர்ட்டில் கிராஃபிக்ஸ்னால் என்னன்னே தெரியாது. லோகோன்னு ஒரு ப்ரோக்ராமிங் இருந்துச்சு. அந்த லோகோ ப்ரோக்ராமிங்கில் என்ன பண்ணுவோம்னா, சின்ன வயசில் நாங்கள் 1992, 93 எங்களை கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. FD 360, FD 90 கொடுப்போம். இப்போ இதை தான் டர்ட்டில்ன்ட்டு பைத்தானில் வந்து ஒரு லைப்ரரியாக கொண்டு வந்திருக்கான். இது மூலிமா நீங்கள் ஒரு ரோபோட்டுக்கு பிளானிங் கூட கொடுக்கலாம். ஏன் ரோபோட்டிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இந்த டர்ட்டில்ன்றது நீங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறீங்க. சரியா? 2K கிட்ஸ், 90 கிட்ஸு. ஆனால் 1992 நாங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த டர்ட்டில் கிராஃபிக்ஸை ஒரு ஃப்ளாப்பி டிஸ்கில் போட்டு எங்கள் சார் எங்களுக்கு MS தாஸில் வச்சு சொல்லிக் கொடுப்பார். சரிங்களா? அந்த காலங்கள்லாம் மாறி இப்போ பைத்தான் கோடுக்கு வந்து இப்போ விண்டோஸ்னால் பார்க்குறோம். விண்டோஸ் வந்து அப்போ இருந்த நிலைமைக்கு இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் பண்ணுறது லினக்ஸு. ஓகேவா? 92 தான் லினக்ஸே கண்டுபிடிக்கிறான். ரைட்டா? அப்படி இருக்கும்போது இப்படி உங்களுக்கு அழகாக இந்த கோலத்தை வரைகிறது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் இதை ஒரு லைவ் டிடெக்ஷன் போட்டு யோலோவோட சேர்த்து ஒரு புள்ளியை மட்டும் கண்டுபிடிச்சிருச்சுன்னா, அந்த புள்ளியை வச்சு அதில் என்னென்ன, இப்போ நீங்கள் எத்தனை புக்கு வாங்குறீங்க, எத்தனை கோலம் புக்கு வாங்குறீங்க, நான் என்ன கேட்குறேன், இதில் பாருங்கள் என்னென்ன டைப் ஆஃப் கோலம்லாம் போடுது. இந்த சுழி கோலம், கம்பி கோலம், சிக்கு கோலம், இதெல்லாம் என்னன்னு யாருக்காச்சும் உங்களுக்கு தெரியுமா? சும்மா கலர் பொடியை வாங்கிட்டு ரங்கோலியை போட்டுட்டு பொங்கல், தீபாவளிக்கு நல்லா கலர் கலராக வச்சிங்கன்னா, ரங்கோலின்றது வேறு, கோலன்றது வேறு. அந்த காலத்தில் பெண்களுக்கு பொறுமை வேணுன்றதுனால தான் இந்த முன்னோர்கள் வந்து இந்த சிக்கு கோலம், கம்பி கோலம், சுழி கோலத்தை கொடுத்தாங்க. இது பொறுமைன்றதை விட பெண்களுக்கு அறிவு வந்து வளரும். சரிங்களா? இதில் என்னடா அறிவு வளரும்? ஆக்சியாம் சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு வீட்டுக்கு முன்னாடி போடும்போது ஒரு சில சட்டத்திட்டங்களும் இதுங்களும் அதை கட்டுப்படுத்துறதுனால இந்த ரூல்ஸு, இந்த ஆக்சியாம்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். இது குரூப் தியரியோடு சேர்ந்தது. சரியா? குரூப் தியரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் ப்ராபபிலிஸ்டிக் நேச்சர் இருக்குல்ல. இது ஃப்ராக்டல் தியரி, கேயாஸ் தியரிக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குது. அப்போ கமலஹாசன் எடுத்த தசாவதார படத்துலையும் இதில் என்னடா சம்மந்தம்? இன்னொன்று, கமலஹாசன் வந்து ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அவரை சிலர் இலுமினாட்டி அது இதுன்னு வைங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அறிவார்ந்த மக்கள் வந்து என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன செய்ய போகுதுன்னு முதலே கற்றுக்குவாங்க. சரியா? இப்போ இதில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட கேயாஸ் தியரிக்கும் இதுக்கு நிறையா சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இந்த ஃபர்ன் ஜெனரேஷன் ஒரு மேட்ரிக்ஸ் மூலிமா ப்ராபபிலிஸ்டிக்காக ஜெனரேட் பண்ணுறது இன்றைக்கி நேற்று இல்லை, கேயாஸ் தியரியில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து இயற்கையில் எப்படி நடக்குது, கேயாஸுக்கும் கர்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ கர்மான்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட முன்னாடி செஞ்சது பின்னாடி நடக்கும். இதை ஆக்சியாம்னு வச்சுக்கலாம். சரியா? இது வந்து ஒரு பழமொழி. இந்த பழமொழியில் இருந்து ரூல்ஸ்னு ஒன்று ஜெனரேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், FA 360 2 லைப்ரரி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த கோடை வந்து நான் கீழே கொடுக்குறேன். சரியா? நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் பிளாட் பண்ணுறேன் கோலத்தை. எனக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வருது, இதனால் பிளாட் பண்ண முடியல. ஆனால் கூடிய விரைவில் இதை நான் சரி பண்ணுறேன். இதே வந்து கிட்டப்பில் வந்து நிறைய டெவலப்பர்ஸ் உள்ளே வரீங்க. இதுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது இந்த கோலம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ரைட்டா? திரும்பியும் சொல்கிறேன், அபிராமி குமரன் உங்களை இன்ஸ்பயர் பண்ணி எழுதினேன். உங்கள் கோடுக்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இது ChatGPTயில் ஜெனரேட் ஆன கோடு. நீங்கள் கொடுத்த அந்த ஃபீடை எடுத்து இது கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் பார்க்கும்போது காப்பி அடித்தேன்னு நினைக்காதீங்க. இதை நானே ப்ராம்ப்டிங் பண்ணி நானே தான் கண்டுபிடிச்சேன். சரிங்களா? நீங்கள் ஏன்னா எடுத்து பாருங்கள். மித்தபடி நீங்கள் போட்ட ரூல்ஸு, இந்த ரூல்ஸ் எல்லாமே இதில் அப்ளை ஆகுது.
ரைட்டா. ஆனால் நீங்கள் கலர்லாம் போட்டு அழகாக செஞ்சுருந்தீங்க. ஆனால் உண்மையாகவே உங்கள் ப்ரோக்ராமிங் நாலேஜை நான் பாராட்டுறேன். நீங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களா இல்லை இந்தியனில் எதுவும் ஒரு குப்பை காலேஜில் படிச்சிங்களா என்னன்றது தெரியாது. பட் ஆனால் நான் பார்த்ததெல்லாம் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. உண்மையிலே நீங்கள் ரொம்ப கிஃப்டடான ஸ்டூடெண்ட்டு. உங்கள் காலேஜ் வந்து உண்மையிலே ஒரு நல்ல காலேஜ். ஏன்னா எல் சிஸ்டம் கிராமரை வச்சு கோலம் ஜென்ரேட் பண்ணுறதுனா சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க சாதாரண ஆட்களாக இருக்க மாட்டாங்க. சரிங்களா. ஏன்னா எல் சிஸ்டத்தை வச்சு பிரிண்டட் சர்க்யூட் போர்டுலாம் செய்வாங்க. நீங்கள் ஏன் வந்து யூடியூப்பில் ஆக்டிவாக இல்லைன்னு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க தீசிஸ் ஒர்க்கு பிஹெச்டி ஒர்க்குன்னு போயிடுவாங்க. இதுவும் ரொம்ப அட்வான்ஸான பீப்புள். சரிங்களா. அதனால் இவங்கனா வந்து நார்மலாக வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறதோ இல்லை இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ அதை பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் இதை ChatGPT வழியாக செஞ்சேன். இதை பார்த்தேன், செஞ்சு முடிச்சிட்டேன். இனிமேல் சிந்தனைக்கும் செயலுக்கும் ரொம்ப தூரம் இருக்காது. அதனால் எங்கள் பாப்பா கூட கேட்டுச்சு, அப்பா எனக்கு கோலம் போடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு இதை அப்படியே சிஎன்சிக்கு ஃபீடு கொடுத்து சிஎன்சி வழியாகவே நீங்கள் கோலம் போடலாம். ரைட்டா. ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் தயவுசெய்து இந்த கம்பி கோலம், சிக்கு கோலம், சுழி கோலம் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்குங்க. கிட்டப் லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த கிட்டப் லிங்க்கில் போய் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். புரியுதா. ரூல்ஸு ஆக்சியாம்ஸை மாற்றுங்க. ஆயிரக்கணக்கான புக்கு வாங்கி இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வடநாட்டுக்காரன் போட்ட அந்த ரங்கோலியை போட்டுக்கிட்டு சும்மா நைட்டு 12 மணிக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சுதுன்னு நினச்சி பண்ணக்கூடாது.